சிறைச்சாலைகளில் இருக்கின்ற கைதிகளுக்கு போதைப் பொருட்களை விநியோகம் செய்கின்ற மிக முக்கியமான நபர் ஒருவரை குற்றப்புலனாய்வு பிரிவினர் மடக்கி பிடித்திருக்கிறார்கள். அது குறித்த விவரங்களை இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களுடன் சம்பந்தப்பட்ட 62 பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மிக விரைவில் அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்தப்பட இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அது குறித்தும் பார்க்கலாம். இந்த 2 பிரதான செய்திகள் உட்பட மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கருத்தோவிய பகுதியில் இலங்கையில் மிக விரைவில் தூக்கு தண்டனை நடைமுறைக்கு வரலாம் என்று சொல்லி ஒரு பேச்சாடிவிடுதானே, அது சம்பந்தமாக வரையப்பட்ட ஒரு கருத்தோவியம் இருக்கிறது. அதனையும் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். சிறைச்சாலைகளுக்குள் இருக்கின்ற கைதிகளுக்கு போதைப் பொருட்கள் எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் போய்கொண்டிருக்கின்றது. எங்கள் எல்லாருக்குமே தெரியும். எப்படி போகுதுன்றதான் பெரிய மர்மமாக இருக்குது. இப்போ கிட்டல பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேர் கைது செய்யப்பட்டார்கள். என்னென்னு சொன்னால், சிறைச்சாலைக்கு வெளியில இருந்து இரவு 10 மணிக்கு பிறகு 2 பாசல் கட்டி 2 பொட்டலம் கட்டி எரிஞ்சவையாம், மேலால் சுவருக்கு மேலால் எரிஞ்சவையாம் என்று சொல்லி கைது செய்யப்பட்டார்கள். அது சம்பந்தமான செய்திகளை நாங்கள் ஏற்கனவே பார்த்துக்கிறோம். அப்படி இருந்தும் கூட தொடர்ந்து அந்த போதைப் பொருட்கள் போய்கொண்டு தான் இருக்குது. கையிறக்க தொலைபேசிகள் போய்கொண்டு தான் இருக்குது. எப்படி போகுது என்று பார்த்தா, இப்போ ஒரு முக்கியமான நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்னென்னு சொன்னால், வெள்ளவத்தை பகுதியில் ஒரு 32 வயதுடைய இளைஞரை குற்றப்புலனாய்வு பிரிவினர் சிஐடியினர் கைது செய்கின்றார்கள். அந்த 32 வயதுடைய இளைஞர்கிட்ட போதைப் பொருட்கள் இருந்த என்று சொல்லி சிஐடி போயிட்டு கைது செய்து ஆளை பிடிச்சி வச்சு விசாரித்து பார்த்தா, அவற்றை ஃபோனுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்திருக்குது. எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தா, ஜெயிலுக்குள்ளே இருந்து வந்திருக்கு. மெகசின் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு கைதிகிட்ட இருந்து அந்த மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், இந்த மாதிரி நீ போதைப் பொருளை வாங்கி ரெடியாக வச்சு கொண்டு ஒரு இடத்துல நில்லு, ஒரு ஆள் வெறுவர், அந்த ஆள்கிட்ட கொடுத்து விடன்னு சொல்லி. அப்ப அந்த வெள்ளவத்தையை சேர்ந்த 32 வயதுடைய அந்த இளைஞர்கிட்ட யாரோ ஒரு ஆள் போதைப் பொருட்களை வாங்கி கொண்டு போயிட்டு ஜெயிலுக்குள்ள கொண்டே கொடுக்க போகுது. அதாவது ஜெயிலுக்குள்ள இருக்கிற அந்த கைதியிட்ட கொண்டு போயிட்டு கொடுக்க போறார். அவ்வளவு துணிச்சலான ஆளார். இங்க வெளியில போதைப் பொருளை வாங்கி இவ்வளவு தடைகளையும் தாண்டி கொண்டு போயிட்டு ஜெயிலுக்குள்ள கொடுக்க போற அந்த ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவரை பாக்குறதுக்கு சிஐடிக்கே பயங்கர ஆர்வமா இருந்திருக்கும் போல இருக்கு. அப்ப அவ என்ன செய்திக்கணும்னு சொன்னா, இவர்கிட்ட சொல்லிக்கணும், நீ போதைப் பொருளை வச்சுக்கொண்டு இதிலேயே நில்லு, ஆள் வரும்போது ஆளுடைய கையில போதைப் பொருளை கொடு, மிச்சத்தை நாங்க பாக்குறோம்னு சொல்லி போட்டு அங்கால போயிட்டு கொஞ்ச தூரம் தள்ளி எங்கேயோ ஒளிச்சிருந்து நடக்கிறத பார்த்து கொண்டு இருந்திருக்கணும். அப்ப சொன்ன டைமுக்கு அவர் வாரார மடிச்சு பிச்சு கொண்டு இவர்கிட்ட போதைப் பொருளை வாங்குறதுக்கு ஒரு ஆள் வாரார். ஆள் ஆரண்டு கிட்ட அப்புறம் பார்த்தா, ஆள் ஜெயிலில் வேலை செய்கிற ஒரு அதிகாரி, சிறைச்சாலை அதிகாரி. இந்த தாக்குதல் சம்பவங்களில் சிறைச்சாலை அதிகாரிகள் உயிரிழந்தார்கள். நேர்மையான அதிகாரிகள், நல்ல அதிகாரிகள் என்றெல்லாம் நாங்கள் சொன்னோம் தானே. அப்படி இருக்கிற அதிகாரிகள் மத்தியில் இப்படி ஒரு சில அதிகாரிகளும் இருக்கணும். அதாவது அவையிலே வேலியே பைரமேர் என்று சொல்றது தானே, இதுதான் அது. இவையிலே போதைப் பொருட்களை வாங்கி கொண்டு போயிட்டு உனக்கு இருக்கிற கைதிகள்கிட்ட கொண்டே கொடுக்கறதுக்கு. அப்போ அந்த சிறைச்சாலை அதிகாரி தன் யூனிஃபார்ம்ல மாட்ட வேண்டி வருந்தானே, யூனிஃபார்ம்ல வராமல் ஸ்போர்ட்ஸுக்கு போடுற உடுப்பு இருக்குத்தானே, அதையும் போட்டுக்கொண்டு வந்துக்கார். கணக்கா போதைப் பொருளை வாங்கிக்குள்ள எட்டி ஓடி போய் சிஐடியினர் பிடிச்ச ஆளை அரெஸ்ட் பண்ணியாச்சு. அவர் 53 வயதுடைய நபர். இந்த வருஷம் ஜனவரி மாதம் தானாம் மெகசின் சிறைச்சாலைக்கு இடம் மாற்றி வந்தவர். அதுக்கு முதல் வேற சிறைச்சாலைகளில் வேலை செய்தவராம். எனவே உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கார். அவரை போயிட்டு சிஐடியினர் கைது செய்யக்குள்ள அவர்கிட்ட கையில் 100 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் 20 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் இருந்திருக்குது. அவ்வளவுதான். 53 வயசு என்று சொன்னா, இனி ஆயுள் முழுக்க ஜெயிலுக்குள்ளதான். அவருக்கு சிறைச்சாலை ஆபீசர் அந்த வேலையும் போச்சுது, எல்லாம் போச்சுது. எனவே அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். அந்த கையில வச்சிருந்த போதைப் பொருட்களினுடைய பெறுமதி 20 லட்சம் ரூபான்னு சொல்லப்படுகிறது. அப்போ இப்போ எங்களுக்கு விளங்குது தானே, உள்ளுக்குள்ளே கொண்டு போயிட்டு போதைப் பொருளை கொடுக்குறாக்களார், கொண்ட மொபைல் ஃபோன்ஸை கொண்டு கொடுக்குறாக்களார், மற்றது ஏனைய பொருட்களை கொண்டு போய் கொடுக்குறாக்களார்ன்றது இப்போ விளங்கிட்டுது. அப்போ சிறைச்சாலை அதிகாரிகளினுடைய ஒத்துழைப்போடு தான் அங்கே எல்லாமே நடக்குது. இனி அவருக்கு வர வழியே இல்லை. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கைதிகளாக இவரும் போயிருக்க வேண்டியார் தானே. இலங்கையில் மரண தண்டனை நிறைவேற்றப்படுமா? இப்படியான ஒரு கேள்வி அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்களிடம் நேற்று கேட்கப்பட்டது. ஏன்னு சொன்னால், நேற்று செவ்வாய்க்கிழமை, உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அமைச்சரவை முடிவுகள் அறிவிக்கப்படும். அந்த கிழமை முழுக்க எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பெரும்பாலும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தான் ஊடக சந்திப்பு வச்சு எல்லாத்தையும் விளங்கப்படுத்துகிறவர். ஏன்னு சொன்னால், அவர் தான் ஊடக அமைச்சராகவும் இருக்கிறார், சுகாதார அமைச்சராகவும் இருக்கிறார். எனவே நேற்றைய ஊடக சந்திப்பில் நிறைய விஷயங்களை அவர் சொன்னவர். அப்போ ஊடகவியலாளர்கள் கேட்டது,
அது சரி, மரண தண்டனை நிறைவேற்ற போறீங்களாமே, கொஞ்சம் பேரை பிடிச்சி தூக்க போறீங்களாமே, உண்மையாவா என்று கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்கார், இல்லை இல்லை, இது வந்து ஒரு ஆரம்ப கட்ட விவாதத்தில் இருக்குது. இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்பட்டது உண்மைதான். இது வந்து ஆரம்ப கட்ட விவாதத்தில் இருக்குது, இன்னும் இறுதி முடிவெடுக்கல் என்று சொல்லி ஒரு தெளிவூட்டல் ஒன்றை வழங்கியிருக்கின்றார் அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்கள். அது முதலாவது கேள்வி. அடுத்த கேள்வி கேட்கப்பட்டது, அது சரி, மகாநாயக்க தேரர்கள் வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஒரு கடிதம் போட்ட வினமாமே, என்ன சத்தம் போடாமல் இருக்கிறீங்களா, அதை பற்றி ஒரு கதையுமே கதைக்கலையே, அரசாங்கம் மூடி மறைக்குதாமே, எதிர்கட்சிகள் சொல்றதெல்லாம் உண்மையா என்று சொல்லி கேட்கத்தானே வேணும். அதுக்கும் வந்து அமைச்சர் நலிந்த ஜெயதிச என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, கடிதம் வந்தது உண்மைதான், 3 மகாநாயக்க தேரர்களும் சேர்ந்து கடிதம் போட்டிருக்கிறார்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு. அப்ப ஜனாதிபதி என்ன செய்யக்காருன்னு சொன்னா, அமைச்சரை கூப்பிட்டு, அமைச்சர் நலிந்தவை கூப்பிட்டு சொல்லியிருக்கார், போயிட்டு மகாநாயக்க தேரர்களுக்கு வந்து சில விஷயங்களை வந்து எடுத்து விளங்கப்படுத்திட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கார். அது ஏற்கனவே அந்த சந்திப்பு நடந்து முடிஞ்சுதான். அப்ப தான் போயிட்டு மகாநாயக்க தேரர்களை, பிக்குகளை சந்திச்சு எல்லா விஷயங்களையும் வந்து விளங்கப்படுத்தினேன் என்று சொல்லி ஊடக சந்திப்பில் சொல்லியிருக்கின்றார் சுகாதார அமைச்சரும் ஊடக அமைச்சருமாகிய டாக்டர் நலிந்த ஜெயதிச அவர்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களுடன் சம்பந்தப்பட்ட 62 பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமான நபர்கள், பின்னணியில் இருந்தவர்கள் என்று சொல்லி 62 பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் என்ன செய்தி வந்ததுன்னு சொன்னா, 14 பேர் கொண்ட ஒரு அணி என்று சொல்லி, ஒரு ஆளுடைய தலைமையில, சுரேஷ் என்று சொல்லப்படுற நபருடைய தலைமையில 14 பேர் கொண்ட அணி என்று தான் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது. பிறகு அந்த எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடி, கட்டமாக கூடி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா 62ல் வந்து நிற்குது. அதாவது 61ல் தான் நின்றது. பிறகு நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஒருவர் அடையாளம் காணப்பட்டிருக்கார். அந்த இன்னும் ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த சிறைச்சாலையில் வந்து கலவரம் நடக்கக்குள்ள அவர் ஜெயிலுக்குள்ளான் இருந்துக்கார். ஜெயிலுக்குள்ள இருந்து போட்டு அதுக்கு பிறகு ஒரு 2-3 நாள் கழிச்சு அவருக்கு பெயில் கிடைச்சதாம், பிணை கிடைச்சதாம். பிணையில வந்து வீட்டை வந்து வீட்டுக்குள்ள பதுங்கி இருந்துக்கார் சத்தம் படாமல். ஆனா ஆள் வந்து அங்க சம்பவம் எல்லாம் செய்து போட்டு 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் முக்கியமான சம்பவங்கள் எல்லாம் செய்து போட்டு எல்லா வன்முறை சம்பவங்களையும் ஈடுபட்டுட்டு, அப்ப கூட்டத்தோட கூட்டமா கும்பலோட கும்பலா செய்யக்குள்ள தெரியாது தானே, அப்ப நீதிமன்றத்துக்கும் அது தெரியாது. அப்ப அவர்கள் வந்து பெயில் கொடுத்தாச்சு. அப்போ அவர் வீட்டை வந்து சத்தம் போடாமல் பதுங்கி இருந்துக்கார். அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு கட்டமாக விசாரிக்கக்குள்ள இவற்றை பேரும் வந்திருக்குது. அவர்தான் 62வது நபர். உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். நீர் பெயிலில் இருந்தது காணும் வேறும் என்று சொல்லி உடனே போய் போலீஸ் கூட்டிக் கொண்டு வந்துட்டு, இப்போ மொத்தம் 62 பேர் ரெடியாக இருக்கணும். இந்த 62 பேரையும் கூட்டிக் கொண்டு போயிட்டு இந்த மாதம் 21ஆம் தேதி நீதிமன்றத்தில் வச்சு அடையாள அணிவகுப்பு இடம்பெற இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த 62 பேரும் வன்முறை சம்பவங்களை ஈடுபட்டது வந்து உறுதிப்படுத்தியாச்சு. இருந்தாலும் அந்த சம்பிரதாயம் ஒன்று இருக்குதானே, அதுக்காக ஒரு அடையாள அணிவகுப்பு ஒன்று இந்த மாதம் 21ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. எனவே வழக்கு விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னா, வேறொரு சம்பவமா இருந்தா அந்த செய்தியை சொல்லி முடிக்கக்குள்ள எப்படி முடிப்போம்டா, சம்பந்தப்பட்டவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அப்படித்தான் முடிப்போம். ஆனா இங்க வந்து அப்படி முடிக்கல என்று சொன்னா, இந்த 62 பேரும் ஏற்கனவே ஜெயிலுக்குள்ளான் இருக்கணும். அப்போ ஒன்றுமே செய்யலாது. இனி அவர்களுக்கான அந்த தண்டனை காலம் வந்து அதிகரிக்கப்படும் என்றது மட்டும் மறக்க முடியாத உண்மை. செம்மணி மனித புதைக்குழியினுடைய அகழ்வு பணிகளின் 49வது நாள் நேற்றைய நாளாகும். நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் 15 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அவற்றிலே 11 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ நேற்றைய நாளினுடைய முடிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக 539 மனித எலும்புக்கூடுகள் வந்து அடையாளம் காணப்பட்டு அவற்றிலே 524 அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. நேற்று வந்து ஒரு சான்று பொருள் ஒன்றும் மீட்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒவ்வொன்றுக்கும் இலக்கமிடுறதானே, ஒவ்வொரு எலும்புக்கூட்டு தொகுதிக்கும் இலக்கமிடுறதானே. அதில் வந்து 516வது எலும்புக்கூட்டு தொகுதியில் அந்த எலும்புக்கூட்டின் இடுப்பு பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தாயத்து தகடு கட்டுறதானே, அப்படி ஒரு தகடு ஒன்று சுத்தப்பட்டிருந்ததாம். அதே போல ₹1 ₹2 நாணய குத்திகளும் வந்து ஒரு சில நாணய குத்திகள் மீட்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அவை சான்று பொருட்களாக அடையாளமிடப்பட்டு அதுக்கும் தனிய இலக்கம் எல்லாம் போட்டு பத்திரப்படுத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. யாழ் மாவட்ட நீதவான் எஸ் லெனின் குமார் அவர்களுடைய மேற்பார்வையிலும் தலைமையிலும் இந்த அகழ்வு பணிகள் இடம்பெற்றன. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற நேற்றைய ஊடக சந்திப்பில் அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்கள் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றையும் சொல்லியிருந்தவர். என்னென்னு சொன்னா, வடக்கு கிழக்கினுடைய அபிவிருத்திக்காக, வடக்கு கிழக்கு இணைந்த அபிவிருத்திக்காக உலக வங்கிட்ட இருந்து $100 மில்லியன் பெற்றுக்கொள்வதற்கான அனுமதியை அமைச்சரவை வழங்கியுள்ளது என்று சொல்லி இந்த தகவலை தெரிவித்திருக்கின்றார். எனவே நல்ல விஷயம். வடக்கு கிழக்கு அபிவிருத்தி செய்யறதுக்காக $100 மில்லியன் அது வந்து 2026ஆம் ஆண்டுல இருந்து 2031ஆம் ஆண்டு இந்த காலப்பகுதிக்குள்ள வந்து கட்டமாக பல அபிவிருத்தி பணிகள் வந்து மேற்கொள்ளப்படும் என்று சொல்லி இந்த நிதி வந்து பாவிக்கப்படும் என்று சொல்லி அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்கள் சொல்லியிருக்கிறார்.
வழங்கியிருக்கின்றார். எனவே அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கிட்டேன்னு சொன்னா இனி வந்து அந்த நிதி வந்து பெற்றுக்கொள்ளப்பட்டு வடக்கு கிழக்குல வந்து அபிவிருத்தி திட்டங்கள் வந்து முன்னெடுக்கப்படும். எப்போவுமே வந்து நாங்கள் கேள்விப்படுற செய்தி என்னென்னு சொன்னால் வடக்கு கிழக்குக்கு காசு ஒதுக்குறது, பிறகு அந்த காசை வந்து திருப்பி அனுப்புறது, நிறைய திட்டங்களுக்கு வந்து காசு ஒதுக்குறது, ரோட்டு போடுறதுக்கு, பாலம் கட்டுறதுக்கு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எங்கடையாக்களும் சேர்த்து தான், எங்கடையாக்களும் தான் ஒரு வினைத்திறன் இல்லாத அதிகாரிகள் என்று சொல்லணும். வார காசை வந்து திருப்பி அனுப்புறது, இன்னும் இருக்கிற காசு எல்லாத்தையும் வாங்கி எடுத்து மக்களுக்கு கொடுப்ப வேண்டிய வர்ற காசையை திருப்பி அனுப்புறேன்னு சொன்னால் அப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ இதுதான் கடந்த காலங்களில் நடந்தது. அதனால தான் நிறைய ரோட்டுகள் வந்து அப்படியே கிடக்குது, நிறைய பாலங்கள் வந்து கிடுகிடண்டு ஆடுது, நிறைய பிரச்சனைகள் வருது. சின்ன வெள்ளம் வந்தாலும் பாலம் வந்து பிறல்றதுக்கு காரணம் ஒன்றுமே செய்யறதில்லை. எனவே இனியாவது வர்ற காசு எல்லாத்தையும் பயன்படுத்தி எல்லா காசையும் ஃபுல்லாக செலவழித்து ஃபுல்லாக அபிவிருத்தி செய்தால் நல்லா இருக்கும். எனவே அந்த அடிப்படையில் உலக வங்கியிட்டிருந்து $100 மில்லியன் வாங்கி வடக்கு கிழக்கில் செலவழிக்கிறதுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு செய்தி போடப்பட்டிருக்கிறது. போதைப்பொருள் குற்றத்திற்கு மரண தண்டனை என்று சொல்லி செய்தி போடப்பட்டிருக்கிறது. அப்போ எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தூக்கு கயிறு ஒன்று தொங்குது. முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேர் நிற்கணும். ஆக்களை பார்த்தா போதைப்பொருள் கடத்தி போட்டு ஜெயிலுக்குள்ள இருக்கிறாக்கள் மாதிரி கிடக்குது. அவையில் ஓகே, அப்போ அவைக்கு தூக்கு தண்டனை தான். பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளை பார்த்தா அரசியல்வாதி மாதிரி கிடக்குது. அவரும் வந்து பயங்கர அதிர்ச்சியோட ஷாக்கிங்காக பார்க்குறார். அவருக்கு என்ன அதிர்ச்சியாக வேண்டி கிடக்குது, அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு பார்த்தா அவைக்கு தான் சம்பந்தமே இருக்குது. முதலாவது சம்பந்தமே அவைக்கு தான் இருக்குது. எனவே இதில் குற்றத்தில் வந்து நேரடியாக ஈடுபட்டாக்கள் மட்டுமல்லாமல் பின்னுக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் களத்தில் ஆபத்து இருக்கின்றதை இந்த கருத்தோவியம் வந்து தெளிவாக எடுத்து காட்டுகிறது. எனவே 3 டைப் ஆஃப் ஆக்கள் வந்து அதிர்ச்சியோட பார்க்கினோம் அந்த தூக்கு கைத்தை ஒன்றுமே செய்யலாது. இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.